வங்காளதேச தலைநகர் டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஒரே பிரசவ வார்டில் அடுத்தடுத்து 6 பச்சிளம் குழந்தைகள் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு சுகாதாரத்துறை தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. டாக்காவில் உள்ள ஆட்டின் தனியார் மருத்துவமனையின் பிரசவத்திற்கு பிந்திய வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த 1 முதல் 3 நாட்களே ஆன 6 குழந்தைகள் நேற்று அதிகாலை அடுத்தடுத்து உயிரிழந்தன. விபத்து நிகழ்ந்த சமயத்தில் அந்த வார்டில் இருந்த குளிர்சாதன வசதி வேலை செய்யவில்லை என அரசு சுகாதாரத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதிகாலையில் டாக்காவில் 32 பாகை செல்சியஸ் வெப்பம் நிலவிய நிலையில் குளிரூட்டி இயங்காததால் வார்டுக்குள் போதிய காற்றோட்டம் இன்றி மூச்சு திணறல் ஏற்படும் சூழல் உருவானதாக கூறப்படுகிறது. திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்ட 6 குழந்தைகளும் உடனடியாக வென்டிலேட்டர் உதவிக்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தன. குழந்தைகள் அனைத்தும் அடுத்தடுத்து நீல நிறமாக மாறி உயிரிழந்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். குளிர்சாதன அல்லது மின்சார கருவிகளில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்ததா என்பதை அந்நாட்டு குற்ற புலனாய்வுத்துறை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. South East Asia Bollywood Festival மற்றும் Indian Trade Expo தாசி சென்ட்ரல் ஸ்கோடாய் ஜோஹர் பாருவில் மே 27 தொடங்கி ஜூன் 2 வரை 100க்கும் அதிகமான பூத்களில் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100 ஆர்டிஸ்ட் மற்றும் பிரபலங்கள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அனைத்தும் ஒரே இடத்தில். நாட்டின் தலை சிறந்த மற்றும் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் படித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் மற்றும் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ. மேல் விவரங்களுக்கு கலர்ஸ் ஆஃப் இந்தியா சோசியல் மீடியா.